ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மே சேனல். தொடர்கதை பார்ட் 6. பாவம் சின்னவன் ஆயிட்டே என்று கலங்கினாள் மதுரா. கண்ணே கண்மணி எழுதியவர் ராமச்சந்திரன். முக்காவாசியும் இங்கே நாம் ஆளுங்கதாம்மா. முதலாளி தமிழ் ஆளுதான். இது இந்தம்மா உன்னோட ரூமு. அறையை பார்த்த மதுரா முதலாவதாக அதிர்ந்தாள். உணவு உறைவிடத்துக்கும் சேர்ந்து அவருடைய சம்பளம் ஓர் 1000 ஆகாதா? 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒருத்திக்கு உரிய அறை நிச்சயமாக அது இல்லை. ஓரமாக கிடந்த ஒற்றை பெஞ்சை தவிர ஒன்றுமே இல்லை. ஜன்னல் கண்ணாடி கூட உடைந்திருந்தது. இப்போது இப்படி குளிர்கின்ற இந்த அறை இரவில் எப்படி இருக்கும்? நல்ல வேளை சுத்தமாகவேனும் இருந்ததே. நேத்துக்கு தான் நம்ம கிளீன் பண்ணினேன். நேரமாவது வா, ஒரு சாயா அடிச்சிட்டு வேலையை தொடங்கலாம். பாவம், எப்படிதான் செய்ய போறியோ? கஷ்டமா இருந்தா என்னை கூப்பிடுமா. வரேண்டா என்றாள் சந்திரம்மா இறங்கும் குரலில். என்ன கஷ்டம்? கஷ்டமாகவே இருந்தாலும் இவள் வந்து என்ன உதவி செய்யக்கூடும்? டைப் அடிப்பாளா? லெட்டர் ஜார் கூட்டுவாளா? ஆயினும் உதவ முன்வந்த குணம் கண்டு மனம் நெகிழ்ந்தது. கூடவே பழைய நெருடல். 2 தாளங்களில் எப்படி வேலை? குழப்பம் எல்லாம் விரைவிலே தீர்ந்தது. மேல் தாளத்துக்கு அழைத்து சென்று அந்த சந்திர துடப்பத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்த போது சந்திரம்மா துடப்பத்தை நீட்டவும் திகைத்து போனாள் மதுரா. மேலே சந்திரம்மா பேசிய போதே, இப்போ முதல்ல வாயு பெருக்கி துடைக்கணும், அப்போ வெளியே போனப்புறம் ரூம் எல்லாம் செய்யணும் என்றவர். மதுரா பேர்ந்த விழிப்பதை கவனித்தாள். தன் அளவில் யோசித்து முடிவு எடுத்து, ஒன்னா பார்த்தாக்க படித்த பொண்ணு மாதிரிக்குது. நீ ஏம்மா இந்த வேலைக்கெல்லாம் வந்து? வீட்டில் ரொம்ப கஷ்டமா? ஆனாலும் வேற வேலையே கிடைக்கலாமலா போயிடும். சரிதான், வருத்தப்படாத. பெருக்க தெரியுமில்ல, அந்த மாப்பை வைத்து தான் தரையெல்லாம் துடைக்கணும். செய்ய தெரியுமா? தெரியாங்காட்டி என்னை கூப்பிடு, நான் வந்து சொல்லித்தரேன் என்று கூறி அகன்றாள். 10 மணிக்கு தொடங்கி துணியில் அழுக்குப்படாமல் செய்த ஆபீஸ் வேலை நினைவுக்கு வந்தது. கம்பெனி செக்ரட்டரி ஆக வேலை செய்தவளை இங்கே கொண்டாந்து கூட்டி பொறுக்க வைப்பது என்றால் என்ன அர்த்தம்? காட்டேஜின் வேலையை தம்பிக்கும் இதே வேலையா? அம்மாவின் செல்ல பிள்ளை இப்பொழுது எப்படி நொந்து போயிருக்கிறானோ? சும்மா நின்று கொண்டிருந்தால் துடைப்பம் தானாக பொறுக்கி மாப் தானாக துடைத்து விடுமா என்றது ஆபிதாவின் கடுமையான குரல். மதுரா அநியாயத்துக்கு பணிந்தது கிடையாது. இப்பொழுது தம்பி கை நீட்டி வாங்கிய பணம் அதை எப்படியும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற காரணம்தான். கடன் கொடுத்தவனுடைய நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு அவள் இங்கு வந்ததே. ஆனால் எதற்கும் அளவு இருக்கிறதில்லையா? நிமிர்ந்து என்னுடைய வேலைகள் என்ன என்று விசாரித்தாள். சொல்வதை செய்வது என்று முகத்தில் அறைவது போல பதில் வந்தது. அதிலும் முதலாவது 2 தாளங்களை பொறுக்கி துடைப்பது 1/2 மணி நேரத்திற்குள்ளாக செய்து முடிப்பது என்று எகத்தாளமாக பதில் வந்தது. முதலாவதா? சரிதான். ஆனால் அப்புறம் செய்ய வேண்டிய மற்ற வேலைகளையும் சொல்லிவிடுங்களேன் என்றாள் மதுரா. நடக்கத் தொடங்கியிருந்த அபிதா நின்று திரும்பி மதுராவை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தாள். ஓர் உதாசீனமான பார்வையுடன், கீழ் மேலே வேலைகள் உன்னை போன்றவர்கள் செய்ய தகுந்த அடிமட்ட வேலைகள் எத்தனையோ இருக்கின்றன. துடைத்து முடித்த பின் கஸ்டமர்களின் அறைகளை சுத்தம் செய்ய வேண்டும். படுக்கை விரிப்புகள், துணிகள் சலவை செய்ய வேண்டும். பாத்திரங்களை கழுவலாம். ஏன் பாத்ரூம்
கழுவலாம். எத்தனையோ வேலைகள் எல்லாம் உரிய நேரத்தில் உனக்கு தரப்படும். இப்பொழுது சோம்பல் இல்லாமல் வேலையை தொடங்கு என்று அதிகாரம் செய்தாள். என் தம்பிக்கு என்ன வேலை என்று குரல் மாறாமலே வினாவிலாள் மதுரா. சித்திரவதைப்படலாம். இனி அவளிடமே இவ்வளவு என்றால் பணத்தை வாங்கிய தம்பியிடம் எவ்வளவு தூரம் பாயக்கூடும்? பாவம், சின்னவன் ஆயிற்றே என்று கலங்கினாள் மதுரா. ஆனால் உன் தம்பிக்கா என்று கேலி குரல் கேட்டு தாளுக்காக மேல் உடம்பை குலுக்கினாள் ஆபிதா. அவன் என்ன வேலை செய்கிறான் என்பதை அவனிடம்தானே கேட்க வேண்டும் என்றாள் அலட்சியமாக. பக்கம் மதுரா திரும்பவும் அதே, உன் வேலை தொடங்க 10 நிமிடம் தாமதம் ஆகியிருக்கிறது. இன்னமும் தாமதம் செய்தால் உன் சம்பளத்தை கட் பண்ண வேண்டி இருக்கும் என்று கடுக்குரலில் எச்சரித்தாள் ஆபிதா. சம்பளம், அதாவது பணம். இந்த பணத்தை திருப்புவதற்காக தானே இந்த பாடுபடுவது. பரவாயில்லை, மானத்துக்கு பங்கம் வராத அளவில் எந்த வேலை செய்தால் என்ன? வேறு பேச்சு பேசாமல் துடுப்பத்தை எடுத்து பெருக்க தொடங்கினாள் மதுரா. ஓர் அலட்சியம் உடன் அங்கர்ந்தாள் ஆபிதா. 2 தாளங்களையும் பெருக்கி முடிக்கும் முன் முதுகு வலிக்கத் தொடங்கியது. அங்குமிங்குமா ஒருவரின் பார்வையில் மனம் கூசி போயிற்று. திரும்ப திரும்ப மானத்திற்கு கேடு வராத வேலை கேவலம் அல்ல என்று ஒரு போட்டபடியே பெருக்கி முடித்தாள். வாளியில் நீரும் அதிக முறுக்கேறாத நூல் கயிறுகள் கோத்த மாப்பும் இருந்தன. ஒருமுறை மருத்துவமனை ஒன்றில் பணியால் ஒருவன் இதை கொண்டு துடைப்பதை பார்த்து நினைவுக்கு வரவும், அதே போல களியை பிடித்து கொண்டு மாப்பை நீரில் மூழ்கி எடுத்து தரையை துடைக்க முயன்றான் மதுரா. ஆனால் அரை வழி நீரை தரையில் கவிழ்ந்தது போல ஆயிற்று. அந்த பணியால் எவ்வளவு இலகுவாக துடைத்தான். இதையும் வகக செய்ய வழி இருக்க வேண்டும். கீழ்த்தாளத்துக்கு ஓடி சென்று சந்திரம்மாவிடம் விவரம் கேட்டு வந்தாள். சந்திரம்மா சொன்னது போல நீரில் மாப்பை மூழ்கிய பின் ஒரு முறுக்கி எடுத்து துடைத்த போதும் தரை எல்லாம் தண்ணீரை ஊற்றி விட்டது போலதான் இருந்தது. யாரேனும் வலிக்கு விழுந்து விடக் கூடாதே என்ற கவலையில் துடுப்பத்தை கொண்டு நீரை கூட்டி தள்ளினாள். அவள் தவித்து கொண்டு இருக்கையில் சந்திரம்மா வந்து விட்டாள். பரிதாபத்துடன், ஐயோ, இன்னம்மா கண்ணு வாகு வரலையாக்காட்டியும் என்று களியை வாங்கினாள். வெகு அலட்சியமாக அவள் வாளியில் மாப்பை முக்குவதும் ஒரு திருப்பி பிழிவதும் தரையை துடைப்பதும் தாளம் தவறாத நாட்டியம் போல தோன்றியது. தன்னுடைய நிலைமையை மறந்து ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டு நின்றாள் மதுரா. உனக்கு சம்பளம் ஆபீஸில் தருகிறார்களா? அந்த பெண் குறுக்கிறாளா என்று ஆபிதாவின் குரல் அதட்டும் வரை. அதா, ஐயோ பாவம்மா இந்த பெண்ணு. அதுக்கு தெரியல. அதுங்காட்டியும் கத்து கொடுத்தேன்னா கை வீசி துடைத்தபடி சந்திரம்மா சமாதானம் சொன்னாள். தெரியுமோ தெரியாதோ, அதை பற்றி உனக்கு என்ன வந்தது? அவள் வேலை நீ செய்வதனால் அவளிடம் சம்பளம் வாங்கிக்கொள். ஆபீஸில் நிறுத்திவிட சொல்கிறேன் என்று மிரட்டினாள் ஆபிதா. சந்திரம்மாவின் கண்களில் அச்சத்தை காணும் போது சந்திரம்மா எப்படி செய்வது என்று இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. இனி நானே செய்து விடுவேன் என்று களியை வாங்கி கொண்டாள் மதுரா. சந்திரம்மா அகன்றதும், இது எனக்கு தரப்பட்ட வேலைதானா? உனக்கு நிச்சயமாக தெரியுமா என்று ஆபிதாவிடம் வினாவினாள். ஒருவேளை ஆள் மாறாட்டமா என்ற சந்தேகம் அவளுக்கு. எத்தனை படங்கள் பார்க்கவில்லை. யார் வேலையோ இவளுக்கு தந்து இந்த வேலை உரியவளிடம் டைப்ரைட்டரை கொடுத்தாள். ஆனால் ஆபிதாவின் கண்களில் இகழ்ச்சி தெரிந்தது.
கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 7 போடுகிறேன். தொடர்கதை தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.